ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வேஸ்ட்டாக வீட்டில் மூடிகளாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நிறைய சேர்ந்துருக்கும். இந்த பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு உபயோகமாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஒரு ஷாப்பிங் பேக் தான் எடுத்திருக்கிறேன். இந்த பேக் வந்து நம்ம வீட்டில் நிறைய சேர்ந்துரும். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருப்போம். இப்போது இந்த பேக்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேக்கை இப்போது சைடில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த பேக்ஸ் எல்லாம் இப்படி சுருட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் பேக் கூட நம்ம சுருட்டி எடுத்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஆணியில மாட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எங்காச்சும் மார்க்கெட்லாம் போகும்போது பேக் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பேக்ஸ் வேணாலும் இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெட்டுக்கு விரிக்கிற விரிப்பு கூட இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேக்கில் நமக்கு கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் செவுத்துல கூட இப்படி மாட்டி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடைகளில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ரோஸ்டடாக வாங்கும்போது இந்த மாதிரி நீளமான பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ அந்த பாக்ஸில் வந்து நான் ஒரு பேப்பர் சுற்றியிருக்கேன். இப்போ நம்ம துணி காய போடுற கிளிப்பை வந்து இதில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வார்ட்ரோப்பில் தான் நான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறேன். இதில் பேங்கிள்ஸு, பிரேஸ்லெட்டு, செயின், இந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டெல்லாம் போட முடியாது. இதில் நம்ம அழகாக கொஞ்சமாக இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெண்டு அட்டைப்பெட்டி தான் எடுத்தேன். அதில் வந்து இந்த மாதிரி பிரிண்டட் ஷீட் என்கிட்ட இருந்தது. அதை நான் ஒட்ட வச்சுட்டேன். இது வந்து ஸ்டெப் மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன். கீழே வந்து இந்த குமிழுக்கு எக்கு ட்ரே இருக்குல்லங்க, அதோட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போது இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டெப் ஆர்கனைசரில் நான் சோ பீஸை தான் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்கள், இது கூட நான் மஷ்ரூம் பாக்ஸில் பண்ணிருந்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி பேக்குகளை நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கிச்சனில் மிக்ஸி ஜாருக்கு தான் நம்ம கவராக போட போகிறோம். இதைய பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு. நைட் டைமில் கரப்பாம்பூச்சி அது இதெல்லாம் போய் இதில் தங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ பாருங்கள், வாட்டர் பாட்டிலோட மூடி தான் நான் எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்வீட்டெல்லாம் வாங்கும்போது இல்லைன்னா ஐஸ்கிரீம் வாங்கும்போது இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் கிடைக்கும். இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போது இதில் ஒர்க் பண்ணிடலாம். பாருங்கள், வாட்டர் பாட்டில் மூடி வச்சு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து நம்மளுடைய ரிங்கு, சேஃப்டி பின்னு, மேலே வந்து ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சோப் பாக்ஸ் 2 எடுத்துருக்கிறேன். ஒரு அட்டை ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு பிரிண்டட் ஷீட் ஒன்று கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி சோப் பாக்ஸ்லேயும் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இப்போ இதில் நம்ம ஒரு ஹோல் ஒன்று போட்டு ஆணியில் மாட்டிக்கலாம். இது இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மேலே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு ஃப்ளவர் வாஷராக யூஸ் பண்ணியிருக்கிறேன். கீழே கோம்பு ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நீங்களும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.